நேற்று நான் விளக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன். பல மடங்கள் திருவண்ணாமலையிலே இருக்கிறது. அது எல்லாமே அண்ணாமலையானை மூலப்பொருளாக கொண்டு அவரையே ஆதிப்பொருளாக கொண்டு சென்று சேர வேண்டிய குறிக்கோள் பொருளாக கொண்டு பரம்பொருளாக அவரையே ஏற்றுக்கொண்டு தங்கள் தங்கள் சித்தாந்தத்தின் படி பயணிக்கிறவர்கள். தங்கள் தங்கள் சித்தாந்தம் சொல்லுகின்ற சாதனைகளான யோகமோ பிராணாயாமமோ தியானமோ பூஜையோ அல்லது இவைகள் எல்லாம் கலந்ததோ சமாதியோ, இந்த மாதிரி பல்வேறு விதமான அவரவர்கள் சொல்லு சித்தாந்தம் காட்டுகின்ற வழியிலே நடந்து வருவார்கள், பயணிப்பார்கள்.